ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். எனக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கன்னாக்கா லைஃப் ஸ்டைல் போயின்னுக்குறோம். நாங்கள் ஹோம் சென்டருக்கு ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரலாம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்னா சாட்டர்டே எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே இருந்துச்சு. எங்கள் பசங்களுக்குனா எங்கள் கிண்டர் கார்டன்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் ஜூனியர் ஸ்கூலுக்கு ஆனுவல் டே இருந்துச்சு. அதனால ரொம்ப வேலை ஃபுல்லு பிஸியாக இருந்ததில் அதனால கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக பண்ணிக்கலான்ட்டுன்னு ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரலான்னு லைஃப் ஸ்டைல் வீட்டுக்கிட்டே இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஒரு 5 to 6 minutes எங்களுக்கு ட்ராவலிங்கு. அதனால் வந்து சரி என்னென்ன ஷாப் பண்ண உங்களுக்கும் காமிக்கலாம், என்னென்ன புதுசாக வந்திருக்கு, என்ன ஆஃபர் போட்டிருக்கான்ட்டுன்னு நானே ஈவாவோ அவரோ வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணி ஜஸ்ட் ஏதோ ஒரு கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கினோம். அது காமிக்கிறேன் நான். ஈவன் என்ட்ரி ஆனனும் பேஸ்கெட்டு இல்லைன்னா ட்ராலி எது கிடைச்சாலும் அதை எடுத்து அதை விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். கிட்டுவை வந்து மம்மி வீட்லேயே ட்ராப் பண்ணியாச்சு. ஏன்னா 2 பேர்த்தையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்ட்டுன்னு. அதனால் ஈவா ஒண்டி கூட்டிகிட்டு நாங்கள் போனோம். கிட்டு மம்மி கூட ஷாப்பிங் போயிடுவான். கிட்ட கடைக்கு எங்காச்சும் மம்மி கூட்டிகிட்டு போனால் மம்மி கூட போயிடுவான். ஓகே, இப்போது வந்து க்ளே ஒர்க் அங்கே தான் நாங்கள் போகிறோம். லைஃப் ஸ்டைலே க்ளே ஒர்க்குன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு தள்ளின்னு போகணும். பேஸ்கெட்டு எல்லாச்சும் ட்ராலி ஏதாச்சும் இருந்தால் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். சும்மா ஒன்றுமே வாங்கலைன்னா கூட சும்மா தள்ளின்னு போவாவும். போன என்ட்ரி ஆனனும் ஒரு டாய் பார்த்தாச்சு. இந்த டாய் வேணும்ன்ட்டுன்னு அந்த டாயை பார்த்துட்டு அம்மா சைலண்ட்டாக போயிட்டான். அவளை ஓகே பார்க்குறதெல்லாம் மம்மி இது நல்லாக்குது டாடா இது நல்லாக்குது அது நல்லாக்குதுன்ட்டுன்னு. ஓகே, நல்ல ஒரு ஆஃபர் தான் போயின்னு இருந்துச்சு, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டு தான் போயினுச்சு. இந்த ஷூஸ் எல்லாம் ஜஸ்ட் 999 கொடுத்துருந்தாங்க, பிராண்டட் ஷூஸு. ஸோ ஷூஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அங்கே. ஸோ பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, பில்லோஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்லோஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு அட்ராக்டிவான பில்லோஸு சூப்பராக இருந்துச்சு. அங்கே 30% ஆஃபில் வேறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ கலர்ஃபுல்லான பில்லோஸ் எல்லாம் இருந்துச்சு அங்கே. ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லான பில்லோஸ் இருந்துச்சு. ஓகே சரி, அப்படியே பார்த்துட்டு டின்னர் செட்டுக்கு வந்தேன். ஸோ எல்லாம் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. டின்னர் செட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, யூனிக் கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி டிசைனில். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஜார், 4 pieces ஆஃப் ஸ்டோரேஜ் ஜார் வந்து 300 rupees அங்கே. ஸோ அப்படியே ஸ்லோவாக அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணின்னு போனோம். நல்லா எல்லாம் அழகாக இருந்துச்சு. ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஆயில் டிஸ்பென்சரி வந்து குட்டி ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து பார்த்து நீ இது நல்லாயிருக்கு இது வாங்கிக்கோ அது வாங்கிக்கோன்னு எடுத்து அடை பிடிச்சிடுதா. அப்புறமா அவங்க டேடி சொன்னோன்னும் சைலண்ட் ஆகிட்டான். எல்லா பொண்ணுங்களும் அப்பா பிள்ளைங்க இல்லைங்களா. ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ இது ஏதோ ஒரு நட்டட் பவுல் மாதிரி இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ ஈவா இது வச்சுன்னு விளையாடின்னு அது ஏதோ ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக அது ஆயில் டிஸ்பென்சர் அது. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நைஃபு, ஸ்பூன்ஸு. இது வந்து கிளாஸ் ஜாரு, நல்ல ஒரு ஹெவியான ஜார் இது. இது ஸ்டீல் ஐட்டம்ஸ், ஸ்டீல் பிளேட்ஸு, போர்ஷன்ஸ் நிறையா இருக்கிற பிளேட்ஸு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வர மாதிரி, பட் ஆனால் வாட்டர் அதுலேயே இருந்து அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிளான்ஸுங்கெல்லாம் நீங்கள் ஒரு பிளான்ட் லவ்வராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை பிளான்ட் இது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக எலிகண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு
வீட்டுக்கு தேவை, ஒரு ரூமில் எப்படி வைக்கணும், எந்த மாதிரி டிசைனில் வைக்கணும், அந்த மாதிரி அழகாக எல்லா பிளான்ட்டும் இருந்துச்சு. நான் அவ்வளோவா பிளான்ட் லவரெல்லாம் இல்லை, ஏன்னா எனக்கு அதை பற்றி நாலேஜும் இல்லை. எனக்கு வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்கவும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதை பேஷன்ஸோடு நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்கணும். பட் எனக்கு அதெல்லாம் இல்லை. எங்கள் மாமியாருக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய பிளான்ட் வாங்கி வச்சு மல்லிகைப்பூ செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி அந்த மாதிரி எல்லாம் போட்டு வளர்த்து வச்சுன்னு இருந்தாங்க. ஸோ அவங்க போனதுலேருந்து இப்போ வீட்டில் எந்த பிளான்ட்டுமே இல்லை. ஸோ எல்லா ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சு ஆனனும் ஈவா வந்து சும்மா சுற்றின்னு இருக்கும்போதே பசினா, சரி அங்கேயே ஒரு கடையை வரும்போதே உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போதே அந்த கடையை பார்த்து வச்சுட்டு உள்ளவே சொல்லிட்டா எங்களுக்கு, அங்கே ஒரு கடை இருக்குது, டோனட் ஷாப் இருக்குது, அங்கே உக்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எனக்கு இங்கேயே வேணும் வாங்கி கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு. சரி அவளை ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு உட்கார வச்சு டோனட் வாங்கி கொடுத்தாச்சு. இங்கே வந்து 3 டோனட் வாங்கினா ஒரு டோனட் ஃப்ரீ, 9 டோனட் வாங்கினா இன்னொரு 3 டோனட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபர் போயின்னு இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ சாப்பிட்டு சூடாக நல்லா இருந்துச்சு டோனட். இல்லைவா நல்லா இருந்துச்சு தானே டோனட் சாப்பிட்டு? சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ண மம்மி. என்ஜாய் பண்ணேன். ஓகே. ஸோ அவ்வளோ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அப்போ தான் அவளுக்கு அந்த டோனட் சாப்பிட்டோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. டோனட் சாப்பிட என்ன ஆச்சு, உள்ளேருந்து ப்ளூபெர்ரி இல்லை, ப்ளூபெர்ரி வந்து சிரப்பு, ப்ளூபெர்ரி சிரப் வந்து உள்ளேருந்து அப்படியே வந்து சாப்பிட்டுன்னு ஃபுல் டேஸ்டியாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் எனக்கு அந்த பீஸ் தான் எனக்கு கொடுத்தது. ஓகே சாப்பிட்டானும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவன் சாப்பிட்டனும் ஒரு குஷி அவளுக்கு, டோனட் சாப்பிட்டணும். உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீட்டுக்கு போய் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வாங்கினேன்ட்டுன்னு. நான் வாங்கினது என்னன்னாக்கா, இது ஒரு ஹேண்ட் டவல், கிச்சன் டவலாக கூட யூஸ் பண்ணலாம். இது 10 பீஸ் வருது ஹோம் சென்டரில். ஒரு பீஸ் வந்து 30 rupees. ஸோ 10 பீஸ் வந்து 299. இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ அண்ட் லைட் க்ரீன் வாங்கி வச்சுருந்தேன். இப்போது பிஸ்தா கலரில் வந்து வந்திருக்கு இது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பசங்களுக்கு லஞ்ச் பேக்கில் வச்சு அனுப்புறதுக்கு, அம்மா கிச்சன் டவல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இது கூடவே ஒரு கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். சரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, எதனா மசாலா மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டெய்னர்ஸ் தேவைப்பட்டுச்சு. சரி கண்டெய்னர்ஸும் போய் பார்த்தேன். ஜஸ்ட் 249 தான். இது ஒரு 6 கண்டெய்னர்ஸு, ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் வருது, சின்னதுலேருந்து பெருசு மட்டும் இந்த மாதிரி சைஸில் வருது. ஆனால் நல்லா இருக்குது. இது அவன் சேஃப் கூட, அவனில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட் அந்த பர்பஸ்க்கு வாங்கலை, ஜஸ்ட் நான் ஸ்டோரேஜ்க்கோசரம் வாங்கினேன். எல்லாமே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு மட்டும் இந்த கண்டெய்னரு 249க்கு ஆஃபரில் போய் நின்றுச்சு. ஸோ 3 சைஸஸ் இருக்குது. இது கூடவே இன்னொன்று ஸ்கொயர் டைப்பில் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன் 3. ஆக்சுவலாக இதே மாதிரி நான் இன்னும் ஒரு 3 வச்சுருக்கிறேன். அது வந்து பிங்க் கலர் லிட்டு, இது வந்து க்ரே கலர் லிட்டு. ஸோ அதில் வந்து நான் தேங்காய், அப்புறமா சீஸ்க்கு, பட்டருக்கு போட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வேணும், சரி எதனா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது, அதனால தான் இன்னொரு 3 வாங்கினேன் நான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு டோனட் சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு வந்தோன்னும் வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே, அதாவது இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் கிழங்கு பல்லியா சட்னி. ஸோ அவருக்கு வந்து சுக்கு காஃபி,
கிழங்கு பாயில் ஆகி இருக்குது. இது வந்து ஜீரா வாட்டர் எனக்கும் கிட்டுக்கும். ஸோ தேங்காய் சட்னிக்கு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸில் ஆனியன்னு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட தேங்காய் துருவி வச்சுருக்குவேன். இந்த தேங்காய் துருவி வந்து நான் 1 மந்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஆக்சுவலாக தேங்காய் வாங்கி ஒடிச்சு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலே 2 நாள் வச்சு செகண்ட் டே வந்து வெளியே எடுத்து தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு துருவி வச்சுக்குவேன் நான். ஸோ அது எனக்கு 1 மந்த் அப்படி வரும். இது கூட குட்டி சைஸில் புளி, அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கலக்காய், காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய். இது 3 போட்டாலே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ புளி உப்பு போட்டதுனால அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் அந்த காரம். இதை அரைச்சி சைடில் வச்சுக்கலாம். இப்போ பல்யா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயிலு, கடுகு, உளுத்தப்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே ஈவாக்கு தோசை பண்ணனாக்கா மசால் தோசை வேணும்னு கேட்குவா. அதனால் என்ன பண்ணேன், இந்த டைமு பல்யா பண்ணி தோசை சுட்டு அந்த பல்யா உள்ளே வச்சு சட்னி சைடில் வச்சு கொடுத்தோன்னா அவன் நல்லா சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணான். இது கூடவே கொஞ்சம் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் பீஸ் கொஞ்சம் அது பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டுன்னா நான் பாயில் பண்ணி வச்சுருக்க கிழங்கு வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போட்டு சால்ட் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். அது மட்டும் தவா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கிட்டு வந்து நானும் தோசை சுடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், அவன் கை தோசை சுடுறேன் நானும் எனக்கும் சொல்லிக் கொடுன்ட்டுன்னு வந்து கிச்சனில் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருந்தான், அதாவது எனக்கு. ஸோ ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது ப்ரௌனிஷ் அவரை மட்டும் வெயிட் பண்ணி இந்த ஸ்டேஜில் இப்போது பல்யாவை அந்த தோசை மேலே வச்சு மசால் தோசை மாதிரி கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால நான் என்ன பண்ணேன், அந்த மசால் தோசைக்கு அந்த ரெட் கலர் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்கள்ல, அது நான் பண்ணலை. ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஓகே, மசால் தோசை ரெடி. இந்த மாதிரி கொடுத்தா ஈவாக்கிட்டும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இது கூடவே அரைச்ச சட்னி வந்து கிட்ட கூப்பிட்டுன்னு ஸ்லோவாக வராரு. அப்படியே தோசைனாலே அவருக்கு இஷ்டம். ஓகே, சண்டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து மசால் தோசை சட்னி. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வினி. பாய், டேக் கேர். Thank you.